ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே சிவ 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 ஓம் நமோ நாராயணாய நமக. நாளை 16/6/2026 செவ்வாய்க்கிழமை கூடிய திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிராம்பட்டினம் சிவாலயத்திலே நட்சத்திர ஆலயத்தில் வழிபடுவதும் மற்றும் பல ஆலயங்களில் வழிபடுவதும், பல ஆலயங்களில் இருந்து குறிப்பாக சந்திரசேகரன், சந்திரமௌலீஸ்வரர், இப்படி சந்திரனுடைய பெயர் கொண்ட இடங்களிலிருந்து நாளை 3ஆம் பிறை தரிசிப்பதும், நீளமான புடலங்காயை வாங்கி அதை 3ஆக டப் 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 என்று அந்த சப்தம் வரும்போது அந்த மாதிரி ஒடிக்க கற்றுக்கொண்டு அதை தானமாக கொடுக்கலாம், பசுகளுக்கு கொடுக்கலாம், சமைத்து சாப்பாடாக கொடுக்கலாம். ஆனால் நேரம் இருட்டி போய்விட்டால் உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அருகிலுள்ள கோசாலைகளிலே பசுகளுக்கு கொடுக்கலாம். ஏழைகளுக்கும் பல காய்கறிகளை வாங்கி நாளைக்கு தானம் கொடுக்கலாம். மேலும் சந்திரனுக்கு நல்ல பசும்பாலை நன்றாக காய்ச்சி, குங்குமப்பூ போட்டு நன்றாக காய்ச்சி, இதமாக ஆற வைத்து, தேன், ஏலக்காய், முந்திரி, திராட்சை போட்டு சந்திரனுக்கு படைத்து அதை யார் ஒருவர் அருந்தினாலும் மனக்குழப்பம், மனவேதனை, மன கொந்தளிப்புடன் இருக்கின்றவர்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும். குறிப்பாக பள்ளி பருவத்தில் உள்ள மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான எண்ண ஓட்டத்தை கொடுக்கும். இதை செய்வதா, அதை செய்வதா, அந்த படிப்பு நல்லதா, இது நல்ல படிப்பா என்று மனவேதனை உள்ளவர்களுக்கு தீர்வு தரும். மேலும் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனை தரிசித்த பலனானது சந்திர தரிசனத்தில் மட்டும்தான் உண்டு என்று நமது வாத்தியார் சொல்வார். யார் ஒருவர் 3ஆம் பிறையை தொடர்ந்து வழிபடுகின்றார்களோ ஆரோக்கியத்துடன் நல்ல நீண்ட ஆயுள், ஹெல்த்தோட வெல்த். அப்படி திருவாதிரை நட்சத்திரத்திலே மிதுன ராசியிலே சந்திர பகவான் தரிசனம் செய்யும் பொழுது, மிதுனம் கண்டால், மிதுனம் என்பது இரட்டை ஆண் பெண் சேர்ந்து வருகின்ற ஒரு ராசி என்பதை உங்களுக்கு தெரியும். உபய ராசி, இவன் எதுக்குமே உபயோகப்பட மாட்டான் என்று சொல்வார்கள். திருவாதிரையும் திருவோணமும் மிக அற்புதமான பலன் தரக்கூடிய சிவபெருமானுக்கே உள்ள அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திர தரிசனம் பண்ணும்பொழுது மனசில் ஒரு சந்தோஷம் பிறப்பதை பார்ப்பீர்கள். நீங்கள் பெரியவர்கள் பார்ப்பீர்கள், கண்டிப்பாக அதில் நாம் குறை சொல்லவில்லை. குழந்தைகளையும் அருகில் உள்ளவர்களையும் பக்கத்தை விட்டு அக்கத்தை வீட்டில் உள்ளவர்களாம் வாருங்கள் 3ஆம் பிறை தரிசனம் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். அருகில் உள்ள ஆலயத்திலிருந்து, ஆலய குளத்திலிருந்து சந்திர தரிசனம் பார்ப்பது மிக மிக நல்லது. எங்கு கிடைத்தாலும் பார்க்கலாம். விசேஷம் என்பது இடம் தேடி ஓட வேண்டியதில்லை. உங்கள் இடத்திலிருந்து ஓம் சந்திர 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 பாகிமாம், சந்திர 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 ரட்சமாம், ஓம் சந்திரசேகர 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 பாகிமாம், சந்திரசேகர 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 ரட்சமாம். எளிமையானதை குறைந்தது 24 நிமிடம் சொல்லுங்கள். நீங்கள் தயாரானோன்னு என்ன செய்வார்? சந்திர பகவான் ஒரு சின்ன விளையாட்டு காட்டுவார். மேகத்தை வர வைத்து அதில் மறைந்து ஒளிந்து விளையாடுவார். கவலையே படாதீர்கள். சந்திரனை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்ற நிலை வந்தாலும் சந்திர பகவான் உங்களை கண்டிப்பாக பார்ப்பார். இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக திருக்காட்சி தருவார். இப்படி ஜலதீபம் தினமுமே 6 குளங்களிலே ஜலதீபம் ஏற்றுவதால் அந்த ஊரிலே நீர்வளம் உயரும். நீர்வளம் உயர்ந்தால் வயல் வரப்புகள் நன்றாக விவசாயம் பெருகி நல்ல சாகுபடி, முழுமையான மகசூல் கிடைக்கும். காய்கறிகள்லாம் அப்படியே சாகம்பரியினுடைய ஆசைகளால் உட்பவித்து உங்களுக்கு எல்லா விதமான பால், பசு தானியங்கள் எல்லாம் மேன்மை அடையும். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சந்திர தரிசனத்தை தயவு செய்து மறக்காதீர்கள். ஜோதிடம் என்பது முடியாத ஒரு நிலைமைக்கு ஒருவரிடம் கேட்டு ஆலோசனை பெறலாமே தவிர, தினமும் ஜாதகத்தை வைத்து கொண்டு இன்றைய நாள், இன்றைய கிழமை எப்படி என்பதை கேட்பதற்கு நேரத்தை ஒதுக்குவது அரை மணி நேரம் மினிமம் ஆகும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே உள்ள ஒரு பஞ்சாங்கத்தை வாங்கி வைத்து கொண்டு இன்றைய திதி, இன்றைய கிழமை, இன்றைய யோகம், இன்றைய கரணம், இன்றைய நட்சத்திரம், திதி என்பதுதான் மருவி, தேதி என்பதை திதியாக வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆனால் திதி என்றால் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். செத்தவனுக்கு தான் திதி என்று சொல்கிறார்கள், தவறு. ஒவ்வொரு நாளும் நாம் இறந்து பிழைக்கும், அதாவது உயிர் தேடுகிறோம். தூங்கும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காலமும், ஒரு மணி நேரமும் இறப்பின் ஒத்திகை. ஆகையினால இறந்தவர்களுக்குத்தான் திதி என்று சொல்லக்கூடாது. இப்படி விடியற்காலையில் எழுந்து உங்களுடைய குறிப்பாக இறைநாமத்தை மனதுக்குள்ளே ஜெபித்து 3 மணிக்கு கோதூளி நேரத்தில் எழுந்து நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா பல கோடி மடங்கு உங்களுக்கு பலன் தரும். அதை காலத்தால் நீங்கள் உணர்வீர்கள். திடீரென்று சொல்ல முடியாது. இருக்கட்டும், 3 மணிக்கு எழுந்து ஒரு காரியம் கோதூளி முகூர்த்தம், 4:30லிருந்து 6 பிரம்ம முகூர்த்தம். இதில் தயவு செய்து ஒருத்தன் எழுந்து விட்டாலே எல்லா கடமைகளும் நன்றாக நடக்கும். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அடைந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற திரு ஞானசம்பந்தர் அருளிய கோளறு பதிகத்தை ஓதுவதும் நவக்கிரக தோஷத்தின் ஆசிகளை பெறுவீர்கள். தோஷம் இருந்தால் ஓடிவிடும். இப்படி நாளை நீங்கள் செய்கின்ற ஸ்ரீம் சரவண பவ, ஸ்ரீம் சரவண பவ, ஸ்ரீம் சரவண பவ, இதை மேற்கு நோக்கிய வள்ளி தெய்வானை சேர்ந்திருக்கின்ற முருகனுடைய ஆலயத்திலே தெய் தீபம் எரியவிட்டு காலை 6 மணி முதல் 7 மணி வரை பெரிய அந்த சுவாமிக்கு உயர்ந்த அளவுக்கு அரளிப்பூவை சாப்பிட்டு உட்கார்ந்து இப்படி இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை ஓதினால் நல்ல வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு புதுமையான அழகான பொலிவான நல்ல வீடு பங்களா வாசல்கள் அமையும். அப்படி அமைந்து உங்களுடைய சொத்துக்கள் உங்களிடம் இல்லை என்றாலும் அது உங்களிடம் வந்து சேரும். இப்படி வேண்டி பயனடைந்தவர்கள் பல லட்சம் பேர் நமது வாத்தியார் சொன்னது. அதை எல்லோருக்கும் சொல்லவில்லை. காரணம், அந்த காலத்திலே இந்த நவீன முறை செல்போன் யூடியூப் வரவில்லை. ஆகையினால் யாரிடமும் நாம் கோபித்து கொள்ள வேண்டாம். இப்பொழுது வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்படி செவ்வாய்க்கே ஒரு முருகனை வழிபடுங்கள். நாளைக்கு 3 மணி மாலை 3லிருந்து 4:30 மணிக்கு ராகுகால பூஜைக்கு துர்க்கையை வழிபடுங்கள். இப்படி நாளை முழுவதும் நல்ல நாளாக கொண்டாடி வெற்றிக்கு மேல் வெற்றி பெறும் உபய ராசி ஸ்தர ஸ்திர உபயம் எல்லாவற்றிலும் உபயோகமாக நாளைக்கு வந்து சேரும். இன்னும் பல கோடி சித்தர்கள் சொன்னதை சொல்லிக்கொண்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பழங்கள். ஜல தீபம் என்றால் என்ன? பாக்குமட்டை கிண்ணம் அதை வைத்து கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு விபூதி அல்லது நீரில் கரைத்த, அதாவது கெட்டியான நீரில் பிசைஞ்ச மஞ்சள் தூள் அதில் வைத்து அதில் கற்பூரம் வைப்பதும், அதில் நெய் அகல் விளக்கு, இப்படி கற்பூரம் இல்லாமல் ஒரு சிறிய அகல் விளக்கை அந்த பாக்கு மட்டையில் வைத்து அதை நன்றாக பஞ்சு திரியை ஏற்றி அந்த தீபத்தை ஜாக்கிரதையாக விடலாம். பெரிய பாக்குத்தட்டாக இருந்தால் குறைந்தது 6-7 விளக்குகள் தாங்கும் அளவுக்கு நீரில் மூழ்காத அளவிற்கு அந்த தட்டில் வைத்து கரையில் அதை ரெடி பண்ணுங்க. தயார் செய்து விளக்குகளை எல்லாம் நன்றாக தீபத்தை எரிய விட்டு அதை ஜல தேவதைகளை தீர்த்த தேவதைகளை வேண்டி தீர்த்தத்தில் அப்படியே விடுங்கள். இதுதான் ஜல தீபம். இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. பழகிவிட்டால் மிக மிக எளிது. இப்படி செய்யும்போது பித்திருக்கள் ஒளி உலகத்திற்கு செல்வார்கள். ஒளி உலகத்தில் உள்ள பித்திருக்களுடைய ஆசி உடனடியாக கண் இமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய அருளால் அருணாச்சலம்.